ஹாய் எவ்ரிபடி. ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், பாஸ்ட் டேஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. நம்ம ஆஸ்திரேலியா ஐடலுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த ஜூம் ஆடிஷன் வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நான் ஒரு Q&A போட்டிருந்தேன். ஐ மீன் கெஸ் பண்ணுங்க சொல்லிட்டு வந்துட்டு நான் ஒரு Q&A போட்டிருந்தேன். அதை நான் நிறைய பேர் பண்ணீங்க. ஆனால் எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐ மீன் அதாவது கோட், நம்ம தலைவன் கோட் படம் வந்திருக்குல்ல, அதை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், ஆனால் எனக்கும் வந்துட்டு அதை பண்ணணுன்னு இருந்தேன்னா, ஆனால் வந்துட்டு நம்ம தலைவன் சொன்னாலே ஆல்வேஸ் நம்ம எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுறது இஸ் லைக் யூஷுவல். அதே மாதிரி தான் வந்துட்டு நான் அதனால தான் அன்றைக்கி படம் நான் இது என்னோடய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஒரு மெமரபுளாக பண்ணிடணும், அன்றைக்கி ஏதாச்சும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரீல் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ அது நெக்ஸ்ட் டே அது அந்த கவர்ட் வந்த நெக்ஸ்ட் டேக்கு பிறகு வந்துட்டு ஒரு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்மளை ஒஃபிஷியலாக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா ஐடலில். திஸ் இஸ் நாட் அ ஜூம் ஆடிஷன், திஸ் இஸ் ரியல். எஸ் கைஸ், நம்மளை வந்துட்டு ஒஃபிஷியலாக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு நிறைய த்ரீ தாட்ஸ் வந்து ஓடிட்டுருது. ஆனால் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போ எனக்கு என்ன சொன்னால், இப்போ கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிற நேரம் மாதிரி எனக்கு தெரியுது. என்ன சொன்னால் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஆனால் அதை தாண்டி ப்ரிப்பேரை தாண்டி நான் நினைக்கல ஆக்சுவலாக நமக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஜூம் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சரி, ஓகேன்னு விட்டோம். நம்மளெல்லாம் அட்லீஸ்ட் நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ணதே வந்துட்டு பெரிய விஷயம்னு நினச்சேன். அதை தாண்டி அப்புறம் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதே பெரிய விஷயம்னு நினச்சேன். அதை தாண்டி இப்போ நமக்கெல்லாம் ஒரு மேடை, ஒரு ஸ்டேஜு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது. அதை தாண்டி அது ஒரு கர்வமாக சொல்ல போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் ஃபர்ஸ்ட் தமிழனா வந்துட்டு ஒரு நாடு விட்டு நாடு வந்து நம்ம வந்துட்டு அந்த ஸ்டேஜ் ஏறக்குள்ள அந்த கிடைக்கிற கர்வம் இருக்குல்ல, அதுவே போதும்னு இருக்குது. என்ன சொன்னால் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதே நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவில் பண்ணியிருந்தா வந்துட்டு எல்லோரும் போல் யூஸ்வல் தான். என்ன சொன்னால் வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நம்ம. பட் இது வந்துட்டு ஒரு நாடு விட்டு நாடு வந்து நம்ம வந்துட்டு பண்ணக்குள்ளே வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது, அது நம்ம ஸ்ரீலங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளை ஸ்ரீலங்கன் தமிழ்னா சொல்லுவாங்க. இவன் ஸ்ரீலங்காவில் இந்த இடம், இந்தியாவில் இந்த இடம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் வந்துட்டு இதை ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரீப்ரசன்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பார்வை வந்துட்டு இருக்குல்ல, எப்பயுமே ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே எல்லா கண்ட்ரிலையுமே ரேசஸ்ன்னு ஒன்று இருக்குது தான். பட் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரி, ஈவன் யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேஆ இருக்கட்டும், லைக் இன்னும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அந்த பார்வை வந்துட்டு மாறும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணக்குள்ளே அந்த விஷயம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அந்த பார்வை, அந்த லுக் வைஸ் வந்துட்டு மாறும். இவங்களையும் வந்துட்டு டேலண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்துட்டு காய்ஸ், இட்ஸ் நாட் ஐ மீன் கண்ட்ரி, நம்ம ஸ்ரீலங்காவோ நம்ம இந்தியாவோ இல்லை காய்ஸ். நான் வந்துட்டு இது வந்துட்டு ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது அங்கே போய்த்து பண்ணுறோம்ல, மற்ற ஒரு மொழி இல்லை, அந்த மொழியில் எடுத்து பண்ணக்குள்ள வந்துட்டு ஒரு சந்தோஷம் லைக் இன்னும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் லைனில் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன சொன்னால் சின்ஸ் 1.5 years கிட்ட ஆகுது நான் இந்த மியூசிக் இந்த ரீல் பண்ண ஆரம்பித்து. ஸோ இந்த 1.5 years பிறகு நான் வந்துட்டு சடனாக ஏதோ அப்ளை பண்ணேன். அதில் ஜூம் ஆடிஷன் வந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணி முடித்த பிறகு நம்மளை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சரி இது வரைக்கும் போது பார்க்கலான் இருந்தேன். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த இதுக்கு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஒஃபிஷியலாக பின்வைட் பண்ணி நம்மளை வந்துட்டு ஸ்டேஜுக்கு ரியலாக கூப்பிட்ருக்காங்க. இதை தாண்டி என்னதான் நான் வந்துட்டு சொந்தமாக ஒரு பாட்டு எழுதினாலும், சொந்தமாக பாட்டு எழுதி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீமிங்கில் ரிலீஸ் பண்ணாலும் கூட, அது வைரலாக போனாலும் கூட இந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியாது. பட் இது வந்துட்டு மோர் தென் தட், எல்லாத்தையும் விட பெரிய ஒரு சந்தோஷமாக நான் பார்க்குறேன். அது வந்துட்டு என்ன சொல்கிறது,
இதான்டா லைக் இது போதுண்டா அப்படின்ட்டு. ஏன்னா மற்றவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம்ல. ஏன்னா இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டும் எல்லாம் இருக்கட்டும், லைக் நம்ம ஃபேமிலி ஆகிட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு இது பாடத்தை லைக்னு சொல்கிறது ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? நம்ம ஊரில் இருந்து ஒரு நம்ம போகிறான்னு சொன்னால் நம்மளே நம்ம தோலை தட்டி அனுப்பி விட்டு நம்ம லைக் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் வாஸ் ஃபீல் லைக் எனக்கு வந்துட்டு இது தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு. இத்தனை ஒரு 1.5 வருஷ காலத்தில் பண்ண முடிஞ்சு என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னால் வந்துட்டு இதுதான். அதில் பேட் திங்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கொஞ்சம் நாளைக்கு எனக்கு வந்துட்டு மியூசிக் ரீல்ஸ் கொஞ்சம் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னு சொன்னால் வந்துட்டு நான் பை மை செல்ஃப் என்ன செல்ஃப் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ சில ஒரு 10-11 பாட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 5 பாட்டு தமிழ், ஒரு 5 பாட்டு இங்கிலீஷ். ஸோ அந்த பாட்டெலாம் நான் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் என்னென்ன செல்ஃப் நான் ரெடி பண்ணணும்ல. நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன சொல்கிறது, வ்ளாக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப், அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இங்கே காலையில் எழுந்திரிச்சதும் மார்னிங் ரொட்டீன்ஸ், அப்புறம் ஒர்க் பிளேஸ், அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அன்டில் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் சே குட் பை இல்லை, நம்ம வீட்டில் குட் பை சொல்லிட்டு நம்ம கான்டெஸ்ட்டுக்கு போக வரைக்கும் அந்த வ்ளாக்ஸை வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு அவுட்ஃபிட் சொல்லியிருக்காங்க. 3 அவுட்ஃபிட் சொல்லியிருக்காங்க. 3 அவுட்ஃபிட்டில் நான் வந்துட்டு தமிழனை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். வேட்டி சட்டை வந்து நான் வந்துட்டு பிக் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா எனக்கு 3 அவுட்ஃபிட்டில் ஒரு அவுட்ஃபிட் அது என்னோட அவுட்ஃபிட் சரியா? ஸோ மற்ற 2 அவுட்ஃபிட் வந்து வைஃப் பிக் பண்ணுவா. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டை நான் வந்துட்டு வேட்டி சட்டை வந்துட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அது ஏன்னு சொன்னால் வந்துட்டு அது தமிழில் நம்ம ரிப்ரசன்ட் பண்ணணும். தமிழண்டா என்னாலும் ஸோ அது மாதிரி. ஸோ எஸ், இந்த அப்டேட்டை தான் நான் ஆக்சுவலாக அவனுக்கு கொடுக்கலன்னு இருந்தேன். பட் எனக்கு ரிவீல் பண்ண நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் டுடே இட்ஸ் எஸ், இதுதான் நம்மளை ஒஃபிஷியலாக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா ஐடலுக்கு. ஸ்ரீலங்கனா தமிழனா ஒரு தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது நான் இறங்கி செய்ய போகிறோம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் நீ மீட் பண்ணுறேன் உங்களை. இனி என்ன சொல்கிறது, வ்ளாக்ஸ் பண்ணுவோம்ல, டே டு டே அந்த வ்ளாக்ஸ் பண்ணுவோம்ல, நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க கூட வந்துட்டு நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அது வந்துட்டு நான் சொல்கிறேன், அதை வந்து நான் லேட்டாக நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேங்க்யூ. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேர் கொடுத்த ஒரு சப்போர்ட்னால நம்ம இவ்வளோ வீடியோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்குறோம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்களாம் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன் கைஸ். ஃபார் நவ் பாய். ஃபார் நவ் கைஸ், பீஸ் அவுட், பாய்.